தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை என்பது அரசியல் அறியாமை மிக்கவர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அவையாக இருக்கிறது. ஒரு மூடர் சபை மாதிரி இருக்கிறது இடத்தால. உதயநிதியும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, சேகர் பாபும் சரி, சில கேள்வியில தாவேகா பார்த்து கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த மறுபதில் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆட்சியில் அதெல்லாம் செய்யலையா, உங்க ஆட்சியில் நிகழ்காலத்திற்கான கேள்வியை கேட்டால் கடந்த காலத்திலே இருந்து பதில் சொல்றாங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்களே தவிர இன்னைக்கு நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவர்களிடத்துல பதிலே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அமைச்சர் வாடி 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 கைப்படாத சீடின்னு ஒரு ஆசிரியர் பக்கத்துல ரெண்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக பேசி பேசியே தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசாதது தான் அவர் செயலில் காட்டப்படுறாரு. அவர் ஏன் பேசணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. வாயில்லா ஜீவன்களுக்கான ஒரு சட்டப்பேரவையாதப்ப, பேச தெரியாதவர்களுக்கான சபையாது. அப்போ உங்களுக்கு பதில் தெரியலைங்கிறத எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாருங்க. பேசி பேசி எல்லாரும் கெட்டு போய் என்ன பேசி இந்த நாடு என்ன கெட்டு போச்சு. அது கடந்த காலங்கள் இருக்கிற தவறுகள் களையப்பட்டு நல்ல அரிசியெல்லாம் வழங்குவோன்னு சொல்றதுதான் ஒரு முறையான பேச்சு. அதை விட்டுட்டு நீ போட்ட அரிசி தான் மாடு தான் திங்க, நான் போடுற அரிசியை மனுஷன் தான் பேசுறது இருக்குல்ல, அது அரசியல் ரீதியாக நாகரிகமான. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சட்டமன்றம் காரசாரமாக போச்சு. அமைதியான உருவமாக விஜய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. விஜய்க்கு கிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் ராஜ்மோகனும் ஆதவர்ஜனாவும் பதில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு தான் விஜய் பேசுகிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கேள்விகளுக்கு ராஜ்மோகனும் ஆதவர்ஜனும் எழுந்து பதில் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை? தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் ஒரு ஒரு பல வரிசை போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்டவர் ராஜ்மோகன். ஆதவர்ஜனாவுக்கு பொலிட்டிக்கலாக கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள் தெரியும். நிறையா பொய் சொன்னாலும் கூட தவறான தகவல்களை சொல்லுகிறார் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரே கூட திமுக காரங்க 2 வயசு குழந்தையெல்லாம் கற்பழிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஜேசிடி பிரபாகர் குறுக்கிட்டு ஆதாரமற்ற செய்திகளே வெளியில் பேசுறதெல்லாம் அனாவசியமான விஷயத்தையெல்லாம் அர்த்தமற்ற பொய்களெல்லாம் இங்கே சொல்லக்கூடாதுங்கிறத கண்டிக்கிறார். அதனால் இவர்கள் 2 பேர் தான் ஓரளவுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. வேற யாருமே இல்லை. அவை முன்னவரனா அப்பப்போ செங்கோட்டையன் எந்திரிச்சு அட்டண்டன்ஸ் போடுறாரு. இங்கே கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வச்சு தான் அவங்க ஒட்டுமொத்த கட்சியவே நடத்துகிறாங்க, ஆட்சியவே நடத்துகிறாங்கிற அளவுக்கு. ஆனால் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏன்னால் சட்டப்பேரவை என்பது ஒரு முத்தமிழ் மன்றம் மாதிரி நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னோர்கள் எப்படின்னா தமிழ் விளையாடுகிற இடமாக இருந்திருக்கிறது. அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கலாம், கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம், இன்னும் பல தலைவர்கள் ரொம்ப அற்புதமான தமிழிலே பேசக்கூடியவர்கள் எல்லாம் சபாநாயகராக காளிமுத்து போன்றவர்கள் எல்லாம் ஆகச்சிறந்த இலக்கிய மேற்கோள்கள் எல்லாம் காட்டக்கூடிய இடமாக நாஞ்சில் மனோகரன், ஏன் இன்னைக்கும் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய வைகை செல்வன் எல்லாம் ரொம்ப அற்புதமான தமிழில் பேசக்கூடியவர்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை என்பது அரசியல் அறியாமை மிக்கவர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அவையாக இருக்கிறது. ஒரு மூடர் சபை மாதிரி இருக்கிறது இடத்தால. வாயை திறந்துட்டா எங்க நம்ம அறியாமை வெளிப்பட்டு விடுமோ என்பதற்காக வாயை இறுக பொத்தி கொண்டவர்களுடைய சபையாக மாறி இருக்கிறது. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. எதுவுமே அர்த்தமற்ற, லாஜிக் இல்லாத, நம்பகத்தன்மை இல்லாத, உண்மைத்தன்மை இல்லாத தகவல்களை எல்லாமே ஓங்கி பேசுறாங்க. எப்படி தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேசுவாங்களோ அந்த மாதிரி ஓங்கி பேசுறாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கிற போது நெஞ்சு பொறுக்குது இல்லையே என்ற மாதிரி, இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டான்ற மாதிரி இது ஓட்டு போட்டு கொண்டு உட்கார வச்சிருக்காங்க பாருங்க மக்களே. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்றது மாதிரி குன்னூர்ல கார் பார்க்கிங்கை 10 கோடி ரூபா செலவுல கட்டிட்டாங்க. அது ஒரு சுற்றி 56 கோயில் இருக்கு. அது டூரிஸ்ட் பிளேஸு. அது ஊட்டி மாதிரியான இடங்களை சார்ந்தது குன்னூர். அங்கு வரக்கூடியவர்களுக்கு பார்க்கிங் இல்லைன்னா அந்த நகராட்சி சார்பாக கேட்டுக்கிட்டாங்க. அது பொதுமக்கள் உபயோகம் தானே. கண்டிப்பாக கார் பார்க்கிங்கிறது இப்போ இவரே போறாரு, ஆய்வு செய்ய போறாரு, காரை எங்கேயே நிறுத்துவார் இவர். சாதாரணமாக வீடு கட்டுறவனே இன்னைக்கு நேரடியாக முன்னாடி வீடு கட்டுவான், ஆசைப்படி வச்சு அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படி கிடையாது. கீழே கார் பார்க்கிங்கை கட்டி ஒரு ஃப்ளோர் அது காருக்கே விட்டுட்டு தான் மேலே ஒவ்வொரு ஃப்ளாட்டுமே ஏற்றுறாங்க இன்னைக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ நீங்கள் கோவிலுக்கு வரக்கூடியவர்களில் வசதி படைத்தவர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க? டவுன் பஸ்ஸை பிடிச்சி வருவாங்களா, நடந்து வருவாங்களா? ஒரு பார்க்கிங்கிறது இன்னைக்கு ஒரு அவசியமான ஒன்றாக மாறி இருக்கிறது.
அது என்னமோ வந்து சர்வதேச விமான நிலையத்தை வந்து இங்கே தப்பான இடத்துல வச்சுட்டேன்ற மாதிரியே வந்து பேசுறது, ஏதோ ஒரு பெரிய முறைகேடு நடந்தது மாதிரி வந்து பேசுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூஷ் கரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க தொடர்ச்சியாக அது போன்ற விஷயங்களை பேசுகிறாங்க. கண்டிப்பாக நித்தம் ஒரு செய்தியாக இருக்குது இந்த பாலியல் வழக்குகள். குறிப்பாக அந்த தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான் அந்த பிரச்சனையே கலப்புறாங்க. அந்த பாலியல் துன்பத்துக்கு ஆளாகப்படுறது ஒரு பொதுமக்கள் இருந்தாலும் அதுக்கு உடந்தையாக இருக்குது தாவேக்கா தரப்பு தான். ஆனால் அதை பற்றியான எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் விஜய் வந்து சட்டமன்றத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. இப்போ திமுக மேல அந்த சாரல் வருது. என்னன்னா இப்போ உதயநிதியும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, சேகர் பாபும் சரி சில கேள்வியில தாவேக்கா பார்த்து கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த மறுபதில் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆட்சியில் அதெல்லாம் செய்யலையா, உங்க ஆட்சியில் நிகழ்காலத்திற்கான கேள்வியை கேட்டால் கடந்த காலத்தில இருந்து பதில் சொல்றாங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்களே தவிர இன்னைக்கு நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவர்களிடத்துல பதிலே இல்லை. நீங்க சிங்கப்பெண் அறிமுகம் திட்டத்தை எல்லாம் அவங்க வந்து முதல் கையெழுத்தெல்லாம் போட்டுலாம் பேசினாரு, வெறும் சீருடை தான் மாத்துறாங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? ஜீரோ டாலரன்ஸ் வேற சொன்னாங்க. பெண்கள் மீது ஜீரோ டாலரன்ஸ். எந்த ஒரு அதெல்லாம் டயலாக்லாம் நல்லா பேசுறாங்க, அதெல்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க, ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை. நடைமுறையில அவர்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? அந்த டோல் ஃப்ரீ நம்பரே இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து அடிப்படையான விஷயங்களை கூட செய்யாம எல்லாத்தையும் நாங்க மாத்திடுவோம், தலைகீழா மாத்திடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து மேகதாது பற்றிய அந்த அதுக்கு குறுக்கே வந்து அணை கட்டுவது அப்படிங்கிற விஷயத்திலேயே கூட ஏற்கனவே நடுவர் மன்றம்லாம் அமைத்து தீர்ப்புலாம் ஆகிவிட்டது. நடைமுறைப்படுத்துறது மட்டும்தான் பாக்கி. மறுபடியும் வந்து நம்ம தீர்மானம் போட்டாலும் மறுபடியும் இன்னொரு நடுவர் மன்றத்தை அமைச்சோம்னா அது வந்து விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகமா மாறிடும். அப்போ சீரியஸான பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார் அந்த சார் தெரியுமா அப்படின்னு பழைய கதைகள். அது அவரை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்துமீறினவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவரை சிறைக்கு அனுப்பியிருக்காங்க, தண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுலேயும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி வந்து சவுதி அரேபியாவில் மாதிரி மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா நமக்கு என்னென்னா மரண தண்டனை என்பதே வந்து இருக்கக்கூடாது, அது மனித குலத்துக்கு எதிரானது. ஏன்னா ஒரு உயிரை வந்து இயற்கை தான் பறிக்க வேண்டுமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை பறிப்பதுங்கிறது அது கொலை குற்றம் தான். அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை நம்ம வந்து மரண தண்டனை கொடுக்குறோமா? சில நேரம் அப்பாவிகளும் கூட போலீஸுடைய பொய் வழக்கால வந்து கொலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கண்டிப்பாக. அதனால ஏற்கனவே உலகம் முழுக்க மரண தண்டனை ஒழிப்பை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது இங்கே உள்ள புகுந்து நீங்கள் வந்து சவுதி அரேபியா மாதிரி தண்டனை கொடுங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ எல்லாருமே என்னன்னா சட்டத்திற்கு உட்பட்டு, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு, மனித உரிமைக்கு உட்பட்டு பேசுவதற்கு பதிலாக ஒரு பெரிய தான் தோன்றி கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் உள்ள புகுந்து. ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பிறந்த நாள்ன்ட்டு ஸ்கூலுக்குள்ளே போய் கட்சி கொடியை கட்டிட்டாங்க. இங்கே வந்து மானாமதுரை தொகுதி சார்ந்தது திருப்போணம் அரசு பள்ளிக்கூடத்தில் போய் கட்சி கொடியை கட்டி விட்டுட்டு அது ஒரு அத்துமீறல் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அமைச்சர் வந்து வாடி 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 கைப்படாத சீடின்னு ஒரு ஆசிரியர் பக்கத்தில் நின்று குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பாரதிதாசன் பாடல்களை, பாரதியின் பாடல்களை வந்து லட்சியவாதங்களை தான் வந்து குழந்தைகள் மனதில் விதைக்கணும், அப்துல் கலாமை சொல்லிக் கொடுக்கணும், விவேகானந்தரை சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம காலங்காலமாக காந்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தான் நம்ம வந்து அரசியலை நம்ம வந்து பள்ளிக்கூடங்களை, கல்விக்கூடங்களை பார்த்துருக்குறோம். நீங்கள் வாடி வாடி கைப்படாத சீடிங்கிற மாதிரி பாடல்களெல்லாம் வந்து குத்தாட்டம் போடுகிற விஷயங்களெல்லாம் குழந்தைகள் மனதில் விதைச்சின்னா ஏற்கனவே தருதலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். இப்போ அடுத்த தலைமுறையும் தருதலை ஆக்குறதுக்கான முன்னேற்பாட்டோட தான் அவங்க எல்லாம் திரியிறாங்களாங்கிறது ரொம்ப அச்சமாக இருக்கிறது. கண்டிப்பா விஜயோட கோஷத்தை வாழ்க வாழ்கன்னு சொல்லி குழந்தைகள் எல்லாம் வற்புறுத்துறாங்க. இதுவும் நடக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் திரு விஜய் அவர்களோட தந்தை ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக பேசி பேசியே தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசாதது தான் அவர் செயலில் காட்டப்படுறாரு, அவர் ஏன் பேசணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அவருக்கு பேச தெரியலன்னு ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல அவரால். அவருக்கு பேச தெரியாதுங்க, அவருக்கு பதில் தெரியலைங்க. இப்போ நீங்கள் 2 வகையான பேச்சாற்றல் இருக்குது. உங்களுக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களுடைய வாசிப்பின் வழியாக, உங்களுடைய அறிவு தேடலின் வழியாக நீங்கள் நீண்ட காலமாக வந்து புத்தகம் வாசிக்கிறவர்களால் பேச முடியும். நிறைய சொற்பொழிவுகளை வந்து கேட்டவர்கள் வந்து உள்வாங்கி கொண்டு பேசுவது அப்படின்னு ஒரு வகை உண்டு. அப்படி வந்து கேட்டு பழக்கம் இருக்கணும்.
நீங்கள் உங்களுக்கு வாசிப்பு பழக்கமும் இல்லை, நீங்கள் வந்து கேள்வி ஞானமும் உங்கள்கிட்ட இல்லை, அரசியல் அறிவும் உங்கள்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. ஆனால் ஒரு பெரிய திரை கவர்ச்சி இருக்கிறது, தெருவில் இறங்கி ரெண்டா கூட்டம் வருது, இன்ஸ்டாகிராமில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, சோசியல் மீடியாவில் சுற்றி வருது உங்கள் வீடியோலாம். அதனால உங்களுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, ஓட்டு வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு, முதல்வர் பதவி கூட வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு அரசியல் ஞானம் வந்து விடுமா? நிர்வாக ஆற்றல் வந்து விடுமா? அதுக்கு நீங்க தகுதி படைத்தவராக மாறிவிட்டீர்களா? பல கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு தெரியலைன்னு சொல்றதுக்கு பதிலாக ஏன் பேசிக்கிட்டு தான் இருக்கணுமா, ஏன் பேசாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னா, பேசுவது தானே ஜனநாயகம். மன்னரை பார்த்து வந்து எதிர்த்து பேச முடியாது, அதனால மௌனமாக இருந்தாங்க அந்த காலத்தில். அதுதான் சர்வாதிகாரம். பேசுவதுதான் ஜனநாயகம். வந்து ஒரு ஒரு ஆடு மாடை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வாயில்லா ஜீவங்க அப்படி தானே சொல்லுவான். அது துன்புறுத்தக்கூடாதுங்க. ஒரு மாட்டை அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில், அது ஒரு வாயில்லா ஜீவன், அதை போய் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அது தன்னுடைய வலியை, தன்னுடைய கதறலை அதால் சொல்ல முடியாது, அது மான் கத்த, அவ்வளோதான். நீ இப்போ வந்து மனுஷன் வாயில்லா ஜீவன் எங்கேயா கேட்டிருக்கீங்களா? வாயில்லா ஜீவன்களுக்கான ஒரு சட்டப்பேரவை அது, அப்போ பேச தெரியாதவர்களுக்கான சபை அது. அப்போ உங்களுக்கு பதில் தெரியலைங்கிறத எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாருங்க. பேசி பேசி எல்லாரும் கெட்டு போய், என்ன பேசி இந்த நாடு என்ன கெட்டு போச்சு? மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்குங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, எல்லா கிராமப்புற சாலைகளும் நகரத்தோடு இணைக்கப்படுகிறது, 4 வழி சாலைகள் இருக்கிறது, மிகப்பெரிய கட்டமைப்பு. தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி பெற்று இருக்கிறது, பல பேர் படித்திருக்க, அரசு பள்ளிக்கூடம் இல்லாத கிராமங்களே கிடையாது எல்லாருக்கும். அது மாதிரி நீங்க நகர்ப்புறங்கள்ல அரசு கல்லூரி இல்லாதே கிடையாது. இன்னைக்கு பெண்கள் கல்வி பெற்றிருக்காங்க, கல்வியில் முதல் எல்லாவற்றிலையும் நம்ம முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பேசி பேசி 60 வருஷம் பின்னாடி போயிட்டோம்னா, விஜய்க்கு ஓட்டு போடுற அளவுக்கு நம்ம பின்னாடி போயிட்டோம்னா சொல்லலாமே தவிர, பேசி பேசி நம்ம அப்படி. இந்த நாட்டை படிக்காதவர்கள் மட்டுமே நிறைந்திருந்த காலத்திலே இந்த நாட்டை ஒரு பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஆட்சி செய்தாரே. படித்தவர்களாக எல்லாரும் மாறியதற்கு பின்பு இந்த நாட்டை ஒரு நடிகர் ஆட்சி செய்கிறாரே. திரையரங்கத்தினுடைய இருட்டுக்குள்ளே நம்மளுடைய தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறான். அதனால பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றதெல்லாம், பதில் பேசாம இருக்கிறத வந்து யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இது ரொம்ப அபத்தமான விஷயம். இது ஜனநாயக விரோதமும் கூட. குயில் கூவ மறுப்பது என்பது இயற்கை விரோதம், நீங்கள் பேச மறுப்பது என்பது ஜனநாயக விரோதம். கண்டிப்பா. கிட்டத்தட்ட பல துறைகளை விஜய் அவர்கள் வைத்திருக்காரு. குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் பெரிய விஷயமா பூதாகரமா பேசப்படுது. ஆனா அவர் அமைதியை மற்ற அமைச்சர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறார். நாளைய நிகழ்வு எப்படி இருக்கும், அவருக்கு ஸ்கிரிப்ட் எப்படி தயாரிப்பேன்? ஏன்னா ஏற்கனவே ஆதவும் ராஜ்மோகனும் பதில் சொல்லிட்டாங்க அந்த இதுக்கு. இப்போ விஜயோட பதில் எப்படியா இருக்கும்? இவங்க பேசுனதா ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்துருவாங்க, அவர் நைட்டு மனப்பாடம் பண்ணிடுவாரு, நாளைக்கு வந்து ஒப்பிக்க போறாரு, வேற என்ன இருக்கு, வழக்கம் போல கதை சொல்லி. மோடியோட ஸ்டைல கையில எடுக்கிறாங்களா? மோடியோட ஸ்டைல் எல்லாம் கிடையாதுங்க, அவருக்கு தெரியல, அதான் உண்மை. அவர் இல்ல, மோடியும் பாராளுமன்றத்துல மறுநாள் தான் பதில் சொல்லுவாரு, அமித்ஷா அங்க பதில் முட்டு கொடுத்திருப்பாரு. இல்ல, மோடி வந்து சிறந்த பேச்சாளர். அதை வந்து நம்ம மோடியோடு விஜய் ஒப்பிட முடியாது. மோடியினுடைய கருத்துக்களோட தான் நம்ம வந்து மோத முடியுமே தவிர அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பேச முடியுமே தவிர, மோடி பேச்சாற்றல் இல்லாதவனை யாருமே சொல்ல முடியாது. மோடி பேச்சாற்றல் உள்ளது, இவருக்கும் பேச்சாற்றலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் சமாளிக்க முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில அவர் இருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். எல்லாருமே வந்து அப்ரண்டிஸா இருக்கிறாங்க, எல்லாருமே பயிற்சி நிலையில இருக்கிறாங்க, எல்போர்டு போட்டு எல்லாருமே வண்டி போட்டுறாங்க, நம்ம குறுக்க போனோம்னா மோதிடுவாங்க, நம்ம தாங்க கவனமா போகணும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவே கொஞ்சம் வண்டியை ஓரம் கட்டுறது மாதிரி மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து முதிர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் பதுங்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு அவலமான சூழலாக நான் பார்க்கிறேன். இவர் எப்போது கற்றுக்கொண்டு, எப்போது அரசியலை புரிந்து கொண்டு, எப்போது நிர்வாகம் செய்ய போகிறார்கள். ஏன்னா எனக்கே ஒரு நண்பர் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார் முன்னாடி, ஒருத்தர் அவர் என்கிட்ட சொல்லுவார், எனக்கு 31 வயசுல நான் எம்எல்ஏ ஆயிட்டேங்க, இந்த எம்எல்ஏ பதவினா என்னன்னு எனக்கு தெரிகிறது கூட பதவி போயிடுச்சுங்க, 5 வருஷம் போயிடுச்சுங்க என்கிட்ட. அது மாதிரியான நிலைமை இவர்களுக்கு வந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. ஒரு கடைசி கேள்வி, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு வாயா திருமாவளவன் இருக்கார். தாவேகா மீது வைக்கும் விமர்சனங்களுக்கெல்லாம் திருமாவளவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்ற ஒரு பார்வை. அப்படி இல்ல, செய்தியாளர்கள் கேட்கறாங்க, அதனால அவர் பதில் சொல்றாரு. இல்ல, குறிப்பா ஆதவர்ஜனா குறிப்பிட்ட அந்த விஷயம், கடந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில போட்ட அரிசிக்கு வந்து மாடு தின்ற அளவுக்கு தான் இருந்தது, மனுஷன் தின்னல அப்படின்னு ஒரு கொச்சையான வார்த்தையில. அதாவது ரேஷன் கடையில நல்ல அரிசி வழங்கப்பட்டதை வந்து நானே வாங்கியிருக்கேன், நானே சாப்பிட்ருக்கேன். மோசமான அரிசியும் வழங்கப்பட்டிருக்கு, ரெண்டுமே நடந்திருக்கு, தவறுகளும் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல அரிசிலாம் வழங்குறாங்க. அது வந்து கடந்த காலங்கள் இருக்கிற தவறுகள் களையப்பட்டு நல்ல அரிசிலாம் வழங்குவோன்னு சொல்றதுதான் ஒரு முறையான பேச்சு. அதை விட்டுட்டு நீ போட்ட அரிசி தான் மாடு தான் திங்க, நான் போடுற அரிசி மனுஷன் தான் பேசுறது இருக்குல்ல,
அது அரசியல் ரீதியாக இல்ல, ஒரு ஏன்னா அநாகரிகமான குறிப்பா தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டாங்களே. ஏழை ஆனா எளிய மக்கள் திருமாவளவன் அதுக்கு முட்டு கொடுப்பது ஏற்கத்தக்கதா? அங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு மாடு என்ற இடத்துல வச்சு பேசுறது தவறானது. யாருக்கு முட்டு கொடுக்க மாட்டாரு. அவருக்கு கொஞ்சம் லாஜிக்கா சில விஷயங்களை அவர் பேசுவாரு. அவர் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பேசுறதுனாலயே, கேள்வி கேட்கறதுனாலயே அவர் சில பதில்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கருத்து சொல்லும் போது சபாநாயகர் குறுக்கிட்டு அதெல்லாம் பேசாதீங்க, நீங்க வந்து இதெல்லாம் செய்யணும்னு மட்டும் பேசுங்க, வேற எதுவும் பேசாதீங்க என்று மத்திய அரசாங்கத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாநில அமைச்சருக்கு சபாநாயகர் வந்து வழிகாட்டுறாருன்னா என்ன வழிமறிக்கிறார்? ஆக்சுவலா வழிகாட்டல, வழிமறிக்கிறாரு. ஏன் வழிமறிக்கிறாருன்னா அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கு. பாஜகவை வந்து பகைத்துக் கொள்ள கூடாது, ரொம்ப நாசுக்கா நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் 2 முறை தேசிய கீதம் பாடிக்கங்க, ஒரு முறை தமிழ் தாய் வாழ்த்தும் பாடிக்கங்க, தேவைப்பட்ட ஒரு குத்துப்பாட்டு சேர்த்து பாடிக்கங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதை அதனால ஒரு அனுசரணையா போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க, காம்ப்ரமைஸா போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது நாளைக்கு வந்து மீண்டும் வந்து நடைபெறக்கூடிய சட்டப்பேரவையில் இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போகுது அப்படிங்க. அதனால இன்னைக்கு நான் வந்து பல தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போகிறவன் என்கிற முறையில் நேற்றுலாம் ஒரு பிரபலமான ஒரு முன்னணி தொலைக்காட்சிக்கு போனேன். ரொம்ப சீரியஸாக நாங்கள் சண்டை போட்டு மாற்று கருத்தோடு உடையவர்களோடு ஆவேசமாலாம் பேசிலாம் நாங்கள் பேசியிருக்கோம் பல முறை, பல ஆண்டுகளாக. நேற்றுலாம் காமெடி கிளப்பாக மாறிடுச்சு. இந்த ஆட்சியினுடைய நிலைமை வந்து என்னவாயிடுச்சுன்னா, எப்படி டான்ஸ் ஆடினார் உயர்கல்வி அமைச்சருங்கிற மாதிரி விஷயங்களாக போச்சு. வந்து எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொடியை கட்டாங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பேச வேண்டிய அவல நிலைக்கு ஆளாயிட்டோம். இது அரசியலாகவே இல்லை, அரசியலற்றவர்கள் தலைமைக்கு வந்து விட்டதுனால ஒரு அரசியலற்ற நிலைமை நீடிக்கிறது. இந்த விதையில்லாத பழங்கள், ஹைபிரிட் பழங்கள் வந்துருச்சுங்கிறாங்க. அது மாதிரி அரசியலற்றவர்கள் தலைவர்கள் ஆகிவிட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.